அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும், அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும். என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். இதனால தான் கல்வியை கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும். 2 விதமான கருத்தியல்கள் இருக்குது கல்வியை சார்ந்து. ஒன்று திராவிட கருத்தியல், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியாக இருக்கணுங்கிறது. இதை இப்போது ஆரிய கருத்தியலில் என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது, நீங்கள் எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனால் அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்னபோது அவருடைய கட்டை விரலை அவர் வாங்கிக்கிட்டார். அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கற்றுக்கணும்னு நினச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அனுப்பிச்சிட்டார். அவர் கிருபாச்சாரியார்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார். ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிறார். இப்படி துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆரம்பித்து ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. காலை உணவு கொடுக்குறாங்க, நான் முதல்வன் இருக்குது, தமிழ் புதல்வன் இருக்குது, இப்படி அவங்க ஒரு வரிசையாக திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க. இல்லை நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க, வேறு யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க. இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டை விரலில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டாந்து உங்களோட தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய 2150 கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.